உங்கள் கார்டனில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து இப்படி சுருங்கி சுருங்கி இருந்ததுன்னா இலை சுருட்டல் நோயின்ட்டு பிடுங்கி போட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். நான் வச்ச செடியில் எல்லாமே இது மாதிரி இருந்தது. அப்புறம் நான் வந்து சாம்பல் போட சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் இந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்போ சாம்பல் போட்டு ஒரு 2-3 நாள்லேயே வந்து சேஞ்சஸ் நல்லாவே இருக்குங்க. இது வந்து இந்த சைடில் இருக்கிற செடி இதில் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த சாம்பல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. நல்லா க்ளீனாக அதோடய இலைகள் எல்லாமே இந்த சுருங்கினது எல்லாமே வந்து நீட்டாக இருந்துச்சு. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி செடிகள் இருந்துச்சுன்னா பிடுங்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக சாம்பல் தூவி விடுங்க. நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதே மாதிரி தான் அந்த செடியும் இருந்தது. அதுவும் நாளைக்கு நல்லா க்ரோ ஆயிரும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சாம்பல் போட்டு பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.